எண்ணங்கள்ல வார்த்தைகள்ல தெளிவு இருக்கிறவங்க பேசுற பேச்சை வந்து கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணும். இன்னைக்கு வந்து 2 வேர்ட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஸ்பீச், இன்னொன்னு வந்து எலக்யூஷன். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நிறைய இடங்கள்ல தப்பா யூஸ் பண்றாங்க. மெயினா ஸ்கூல்ஸ்ல எலக்யூஷன் காம்படிஷன் சொல்லுவோம், ஸ்பீச் காம்படிஷன் சொல்லுவோம். இந்த 2 வேர்ட்ஸுக்கும் கட்டாயம் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் ஸ்பீச் தான். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று தனியா பேசுங்க, அது ஸ்பீச் தான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க வந்து சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, தட் இஸ் ஸ்பீச். ஒரு 10 பேருக்கு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுவும் ஸ்பீச் தான். கம்யூனிகேஷன் ஆஃப் ஐடியாஸ், தட் இஸ் கால்ட் ஸ்பீச். இதுக்கு வந்து பெரிய ஸ்கில் தேவையில்லை. ஸ்கில் இருந்தா நல்லது, ஸ்கில் இருந்தா நல்லா கவனிப்பாங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எலக்யூஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். எலக்யூஷன்ன்றது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். இதுல டெலிவரி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி டெலிவர் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எக்ஸ்பிரசிவா, எஃபெக்டிவா, கிளியரா இருக்கணும். நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும். நம்ம பேசுறது வந்து மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஐடியாஸை, நம்மளுடைய தாட்ஸை வந்து ஆர்டிகுலேட் பண்ற மாதிரி இருக்கணும். அதை வந்து அவங்களுக்கு கிளியரா கொண்டு போற மாதிரி இருக்கணும். எலக்யூஷனுக்கு வந்து ஸ்கில் ரொம்ப முக்கியம். வாய்ஸ் மாடுலேஷன், ஜெஸ்டர், ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே எலக்யூஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். Hope you understand the difference.